புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு சென்னை ஈசிஆர் கடற்கரை பகுதிகளில் தடுப்புகள் அமைக்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வினோத் கண்ணன். வினோத், விவரங்களை பதிவு செய்யலாம். காவல்துறை செய்து வரக்கூடிய முன்னேற்பாட்டு நடவடிக்கைகள் என்னென்ன? பாலவேல், சென்னை ஈசிஆர் கிழக்கு கடற்கரை என்று சொல்லக்கூடிய இந்த ஈசிஆர் சாலையில் புத்தாண்டு கொண்டாட்டம் எப்போதும் வருடாந்தோறும் மிக விமர்சையாக நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி. முக்கியமாக இங்க இருக்கக்கூடிய விடுதிகளில் இந்த கொண்டாட்டமானது மிக விமர்சையாக நடைபெறும். இந்த பகுதிக்கு வரக்கூடிய மக்கள் அதிக அளவு கடற்கரைக்கு செல்வார்கள். அது மாதிரி கடற்கரைக்கு சென்றால் அவர்கள் விபத்துக்குள் சிக்கிக் கொள்கிறார்கள். சிலருக்கு உயிர் பலி ஏற்படக்கூடிய ஒரு அசம்பாவிதமும் நடைபெறுகின்றன. அதைத் தொடர்ந்து இன்று மாலைக்குள் நாளை காலை வரை இந்த கடற்கரைக்கு செல்லக்கூடிய பகுதிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது காவல்துறை சார்பில். ஆகையால் இந்த ஈசிஆர் சாலை அக்கறையிலிருந்து காணத்தூர் முட்டுக்காடு வரை 18 முக்கிய சாலைகள் கம்புகள் வைத்து மூடப்பட்டுள்ளது. இந்த ஈசிஆர் சாலையிலிருந்து கிழக்கு கடற்கரைக்கு செல்லக்கூடிய அனைத்து சாலைகளும் மூடப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் யாரும் கடற்கரைக்கு செல்லாமல் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். அதே போல் கடற்கரைக்கு யாரேனும் அத்துமீறி உள்ள வருகிறார்களா என்று பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவதற்காக உயர் கோபுரம் அமைத்து அந்த பகுதியில் கண்காணித்து வருகின்றனர் காவல்துறையினர். குறிப்பாக ஒவ்வொரு சாலையும் முடக்கப்பட்டு அந்த பகுதியில் கட்டை கட்டி இருக்கும் இடத்தில் காவல்துறையினர் எச்சரிக்கை பதாகைகளும் அங்கு வைக்கின்றனர். இங்கு யாரும் அத்துமீறி உள்ளே செல்லக்கூடாது. இன்று புத்தாண்டு கொண்டாட்டம் என்பதால் இந்த பகுதிக்கு செல்வதற்கு தடை விதித்துள்ளது என்பதையெல்லாம் காவல்துறை சார்பில் பொதுமக்களின் பாதுகாப்பை கருதி இந்த அறிவிப்பானது அறிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல் கிழக்கு கடற்கரை சாலை மாலை 6 மணியிலும் சாலை மூடப்படும். அத்தியாவசியம் இல்லாத அந்த பகுதியில் இல்லாத மற்ற நபர்கள் அந்த சாலையில் செல்லாதவாறு, சாலையில் ஏதேனும் பீலிங் போன்ற அசம்பாவிதங்கள் செய்யாதவாறு அந்த காவல்துறையினர் சிறப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். குறிப்பாக தாம்பரம் மாநகரம் முழுவதும் 2500 காவல்துறையினரும் 260 ஊர்காவல் படையினரும் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். பாலவேல், விவரங்களுக்கு நன்றி வினோத்.